ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்கு உள்ள கேம் பிளேயோட நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே, நம்ம அந்த சாப்டர் 2 முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நமக்கு சூனியக்காரியோட ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோ இந்த புதுசாக ஒரு கோல்டு கடை வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சாப்டர் 3 பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். சாப்டர் 3 பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இதோ இங்கே ஒன்று ஒருத்தர் இருக்காரு. வாங்க பேசலாமா, ஆரம்பிக்கலாமுங்களா? ஓகே. ஓஹோ, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் பேர் மேயோனே. நான் இங்கே நாங்கள் எல்லா ப்ராப்பர்ஸும் இந்த டவுனில் நானே வைப்பேன். என்னை ஓட் பண்ணு இந்த எலெக்ஷனில், நான் உனக்கு 100 கோல்டு கொடுக்குறேன். ஹோ அதான் சூப்பரான கிஃப்டாக இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் போயிட்டான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? ஓஎஸ், நம்ம வந்துட்டு நேராக அங்கே பக்கம் போய் பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். ஓகே பஸ், நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசி முடிஞ்சோடனே இப்போ வந்துட்டு நீங்கள் நேரம் ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த கோல்டன் பாய் கிட்ட பேசலாம் வாங்க. ஹலோ, நானா உன்னை இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன், உன்னை நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணு, நான் அது என்கிட்ட ஏதோ ஹெல்ப் தேவைப்படுறா. நான் ஃபேனோட நப்பாஸு, எனக்கு சில கிஃப்டெல்லாம் வேணும், உனக்கு ஏதாவது எஸ்பின்லாம் கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு 305 எஸ்பி கேட்குறான் மக்களே. ஸோ நம்ம வந்துட்டு இதை அப்புறமேல பார்த்துக்கிறேன். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சைட் குவெஸ்ட், நான் ஒரு சைட் குவெஸ்ட் முடிச்சிட்டேன். அதுக்காக நம்ம இந்த ஸ்லிப்பர் வாங்க போகிறோம். ஒரு ஸ்லிப்பரே செம்மாலையாக இருக்குது. ஓகே, அந்த ஸ்லிப்பர் எங்கடா கிடக்குது? அதான் இங்கே கிடக்குது. இதை கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம், எஸ்பி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேங்க கைஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நான் இப்போ தான் ஒரு 2 கேமிங் சேர், கேமிங் செட்டு 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த 2 பிசி செட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த பிசி செட் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க இப்போ தான் ஆர்டர் பண்ண கைஸ். இதே மாதிரி நிறைய இன்கம் கிடச்சி நான் ஒரு 8 பில்லியன் போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் RGB வாங்கி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு என்ன ஐடியான்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபுல்லாக வந்துட்டு அது என்ன சொல்ல வருதோ இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் டேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் சேர் டேபிள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஏலியன் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் RGB. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏரியா, அதுவும் இந்த 2 இடம் இருக்குது, அது ஒரு 25,000 வரும். அது வாங்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கொன்சோலு, இந்த இடத்துல வந்துட்டு பழைய டேபிள் சேர். ஓகே, இதான் என்னோடய க்ரியேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதுக்கு வந்துட்டு 5 லைக்ஸ் டார்கெட். ஓகே, 5 லைக்ஸ் கொடுத்தா நான் உங்களுக்கு அடுத்தது போடுறேன். ஏன்னா இது வந்துட்டு சாப்டர் 5ல், அதனால் 5 லைக்ஸ் டார்கெட். ஓகே, வெயிட் பண்ணுங்க கைஸ். அவனுங்க சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டானுங்க. ஓகே, ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் 11 மில்லியன் 11லேருந்து 18 பில்லியன்லேருந்து 12 பில்லியன் வருது கைஸ் இந்த RGB டேபிள். ஸோ நம்ம அவ்வளோ RGB டேபிள் வாங்கினா என்னத்துக்கு ஆகுது? ஃபுல் பணக்காரங்க கைஸ். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் RGBயாக வாங்கி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர், ஒருத்தர் வந்துட்டு 11 மில்லியன் கொடுத்துருந்தாங்க, இன்னொருத்தவங்க 12 மில்லியன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ராத்திரி வேறு போனஸு. இப்போ இன்னும் ராத்திரியாக தான் இருக்காதான், போனஸ் காசு வேறு கிடைக்குதா. ஸோ எனக்கு டோன்ட் வெரி பி ஹாப்பின்னா இருக்குது. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு கவலைப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை, நான் அந்த ஸ்பெஷல் ஷாப்பில் அன்லாக் பண்ணிட்டேன். ஓகே கேஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன ப்ரோ சுல்தான் கஸ்டமரே நம்ம கடைக்கு சில பேர் மட்டும் தான் இந்த ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் போட்டிங்கனாங்க, நீங்கள் அதாவது ஆஃபீஸ் சேர் இருந்தால் வரமாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி RGB போட்டிங்கனாக்கா நிறைய சுல்தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஏன்னா சுல்தான்னா பணக்காரங்க சேரில் தான் உட்காருவாங்க, அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்க, பாருங்கள் போனஸ் கிடைக்குது நிறையாவே. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில பிள்ளைங்க இருக்காங்களா ஸ்கூலுக்கு போகாமல் வர்றவங்களை அடிப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்லிப்பர் ஒன்று வாங்கணும் தெரிஞ்சிங்களா?
இதுவும் அந்த ஸ்லிப்பரு எதுக்காக வாங்கினேன்னா இவங்க வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்லிப்பர் கொடுத்தா இந்த சின்ன பையனுங்களும் அடிப்பாங்க, காசு கொடுக்காம நம்ம கஸ்டமர் போவாங்க அவங்களையும் அடிப்பாங்க. இப்போ பாருங்கள் கோல்டன் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம நேராக வந்துட்டு சாப்டரை தொடங்கலாம். ஓகே மக்களே, அதுக்கு முன்னால் நம்ம அந்த சைட் கொஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு பாம்பி தான் இருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, பாம்பி சைட் கொஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இன்னும் ஒரே ஒரு பாம்பி தான் இருக்குது. அந்த பாம்பி நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் பாம்பியும் வச்சாச்சு. இங்கே பாருங்கள் டிக் வந்துச்சு. இப்போ அவர் பேட் கேட்பாரு, அது எனக்கு நல்லா தெரியும், அதனால் பேட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவர் நம்மளை காப்பாற்ற நம்மளோட இடத்துக்கு வந்துருக்கார். மேலே அவர் பாம்பியை பார்த்துப்பாரு, நம்ம வேலையை பார்த்து வேண்டியது. அவரை ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வச்சுப்போம். ஓகே, எப்படி இருந்தாலும் காசு குறவாக தான் வரும் அவருக்கு, எனக்கு தெரியும். செம்பிலான் புழு யாஸ் 24 ஹவர்ஸ் செட் பண்ணிடலாம். செம்பிலான் புழு அப்பா. லெஸ்கோ கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த சாப்டருக்கு வந்துடலாம். ஓகே 350. ஓகே 350 காசு எடு, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஓகே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வாவ் தேங்க்யூ. இப்போ நான் பிளண்டி டாய்லெட் நப்போஸ்க்கு கிரேவ் கிட்ட போகிறேன். சரி கோல்டுக்கு தேங்க்ஸ் இந்த வச்சுக்கோ. சரி நீ தான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஹீரோஸ் கிரேவ்ஸ்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நம்மகிட்ட கோல்டு கொடுத்துற 20 கோல்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓசியில் கோல்டு கிடைக்குது, எவ்வளோ சுகம்ப்பா சாமி. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்தீங்க கைஸ். ஓகே ஒரு மக்கு வாங்கிப்போம். ஓகே இந்த 2 எனக்கு தேவைப்படும். இது நான் சும்மா தான் வாங்குறேன் கைஸ், சும்மா. ஓகே யூ நோ இட் மீனிங் சும்மா. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கிரேவ் கிட்ட போய் இன்னொன்று பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு மணி ஒரு 00:39 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் இவங்க வருவாங்க. இப்போ நம்ம இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். ஈமோகல் இவங்க பேர். ஓகே வாங்க பேசலாம். நீ ரொம்ப குட்டான ஆளாக இருக்க, நான் உன்கிட்ட உதவி கேட்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏதோ கோல்டு கஃபின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, எனக்கு ஷாப்பில் வேணும் செல் பண்ண, ஏதோ கோல்டு கஃபின்ஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ 4 கோல்டு கஃபின்ஸு. ஓகே வாங்கிட்டு வந்துடலாம், சீக்கிரம் போங்க, சீக்கிரம் ஓடுங்க. நம்மளை நோக்கி ஒரு தீ வருது, ஓடுங்க. கோல்டு கஃபின் எவ்வளோ வரும்னு தெரியலையே. ஐயோ ஓகே நம்ம எப்படி வாங்க போகணும்னு தெரில கைஸ். ஓகே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன் நண்பர்களே. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் என்ன வாங்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த 3 கோல்டு காஃபின்னு, இந்த ஒரு காஃபின் வந்துட்டு 80 கோல்டு காஸ்ட் பண்ணுது. ஸோ 3 காஃபின் எவ்வளோன்னு எனக்கே தெரியல. ஓகே நம்ம இதை கொண்டு போயிட்டு நேராக அவங்க ஒருத்தவங்க இருக்காங்களே எமோகல்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேமிங் கேஃபே லைஃப் எல்லாம் தான் தெரியும். ட்வின்ஸு கேட்ச். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு 3 கொடுத்துனோம். இன்னும் ஒன்று கைஸ், ஒன்று கொடுத்தா போதும். ஸோ நான் இன்னும் ஒன்று வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு இன்னொன்று வாங்கிட்டேன். ஸோ நம்ம அதை வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே இன்னும் ஒன்று அப்பா எவ்வளோ தாண்டாப்பா வாங்குது, 4 அவ்வளோ காசு வந்துச்சு எனக்கு. கடுப்பாக இருக்குது கைஸ். ஆனால் சாப்டர் 3 ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7:46 மண்டே செப்டம்பர் 2. நான் செப்டம்பர் 3 தான் போடுறேன். என்ன அது? ஓகே அப்படியே பாஸ் பண்ணு, அவ்வளோதான். இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் மீஸ் த காஃபின்னு, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் தரேன். சரி நீ கிரேவியார்ட் கூட எந்த பக்கமும் போகாத, அங்கே கோஸ்டெல்லாம் இருக்கா, அங்கே சில பேர் செத்துருக்காங்களா, அங்கே சொல்கிறாங்க ஒரு ஸ்பிரிட் வந்து சுற்றிட்டே இருக்கா அந்த அதாவது இந்த ஃபுல் டவுனும், நீ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க இப்போ நம்ம நப்பாஸோட அங்கிள் கிட்ட பேச போகிறோம். அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓய் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நப்பா செத்து போயிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுது? எனக்கு ரொம்ப
எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மனுஷனை நான் விடவே மாட்டேன் இப்படி. சரி நான் வந்துட்டு கிரேவில் போயிட்டு பார்க்க போகிறேன் இன்னைக்கு. நான் என்னால் அழுகையை நிப்பாட்டவே முடியல. எனக்கு கோல்டன் டாய்லெட் வாங்க நப்பாஸ்க்கு வாங்கி தரியா அப்படின்னு சொல்கிறாரு. கிவன் நப்பாஸ் கோல்டன் டாய்லெட். ஓகே நம்ம நப்பாஸ்க்கு போயிட்டு கோல்டன் டாய்லெட் கொடுத்தலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாதினாக்கா வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த கக்கூஸ் வாங்கிடலாம். இந்த கக்கூஸ் அதாவது இந்த பலன்னு கோல்டன் கக்கூஸு இது நம்ம கொண்டு போய் நப்பாஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஸோ நப்பாஸ் வந்து பாதினாக்கா வச்சுக்கோங்களேன் உசுரோடு இல்லை, அவன் செத்துட்டான். ஸோ அவன் பொன்னப்பட்டியில் தான் கொண்டு போய் விடுங்கணும்னு நினைக்கிறான். பார்ப்போம். ஓகே நேராக நப்பாஸோட பொன்னப்பட்டிக்கு போக வேண்டியதான். இந்த நப்பாஸ் இங்கே தான் இருக்கிறார். ரெஸ்ட் இன் பீஸ் நப்பாஸ் தி ஏலியன். ஐ எம் வெரி சேட் அபவுட் நப்பாஸ். நப்பாஸ் நல்லது தானே செஞ்சுருக்கான். நப்பாஸ் இந்த வச்சுக்கோ, இது உனக்கு தான். என்ன இது நப்பாஸ் கொடுக்க முடியல? அட பாவி அங்கிளு இறா அவனை வந்து வச்சுக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ நம்ம நப்பாஸோட அங்கிள்கிட்ட கொடுத்துடலாம். இந்த வச்சுக்கோ. என்னடா இந்த வச்சுக்கோ. கிவ் நப்பாஸ் அ கோல்டன் டாய்லெட். இந்தாடா. சரி கைஸ் ஒரு நிமிஷம் அங்கே வரேன். ஓகே பஸ் நப்பாஸ் கிட்ட கொடுக்கணும். நான் என்னமோ அங்கிள் நினச்சிட்டேன். சாரி அங்கிள். இப்போ நம்ம இப்படி வச்சுனோன்னா போதும், நப்பாஸே எடுத்துப்பான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். த கோல்டன் டாய்லெட் ஹஸ் பின் டிஸப்பியர். ஓகே இப்போ நம்ம நேராக நப்பாஸோட அங்கிள் கிட்ட போய் பிச்சாரை நடத்தலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம நப்பாஸோட அங்கிள் கிட்ட பேசலாம். எனக்கு நப்பாஸ்க்கு கோல்டன் டாய்லெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவன் வந்துட்டு ரெஸ்ட் இன் பீஸாக இருக்கலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேசஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம் வாங்க. ஹலோ நைஸ் டு மீட் யூ. அதாவது ஹலோ எப்படி இருக்க? என் பேர் லேசஸ்ஸு. நான் இங்கே ஒரு வருஷமாக அந்த சிட்டியில் வந்திருக்கேன். நான் வந்துட்டு காலையில் சம்மன்ஸ் டெட்டுக்கு போகிறேன். அதாவது யாரோ செத்துருக்கு. நான் அங்கே கிரேவில் போய் விசிட் பண்ண போகிறேன். என்னமோ நான் காசு இல்லாமல் இருக்கேன். நீ எனக்கு கோல்டன் ஃப்ளவர் கொடுக்குறியா அங்கே கிரேவுக்கு? ஆனால் சாரி நான் கோல்டன் ஃப்ளவர் கொண்டாடல. நீ எனக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கொடுத்துடலாம் வாங்க போகலாம் கைஸ். ஓகே கைஸ் நான் 13 கோல்டன் ஃப்ளவர்ஸ் என் காசு வச்சு எப்படியும் வாங்கிட்டேன். ஸோ இதை இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இவர்கிட்ட கொடுத்துடலாம். ஓகே இந்த அப்படி 1 2 ஓகே 3 4 5 6 நான் கரெக்டாக 13 வாங்கியிருக்கேன். ஓகே கரெக்டாக 6 இருக்குது. 7 8 9 7 8 9 10 11 12 ஓகே 10 கைஸ் இதை கொடுத்தலாம். லாஸ்ட் ஒன். ஓகே நம்ம பேசலாம் வாங்க. தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க கைஸ். நீங்கள் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணால் 5 லைக்ஸ் இதுக்கு டார்கெட்டு. அது வந்தால் நான் இதோட #2 இல்லாட்டி இதுக்குள்ளேயே முடிச்சுப்பேன் கைஸ். பார்ப்போம். இதான் லாஸ்ட்டு சாப்டர்னு சொல்ல முடியாது, 4வது சாப்டர் இருக்குது, அதில் சந்திப்போம். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு காலையிலே ஆச்சு. ஸோ விடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேராக மட கப்பு சுப்பு தப்பு சுப்புன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த கிரேவ்யார்டு, அதாவது நம்ம நப்பாஸ் இந்த ஏலியனோட பொனப்பட்டிக்கு நேராக ஓடுறீங்க. அந்த பக்கம் சாப்டர் தொடங்குதுன்னு சொன்னாங்க, நானும் பார்த்தேன் அங்கே இருந்தாங்கன்னு. ஓகே அதான் இங்கே ஃபஸ்ட்டாக இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசினார் ஒருத்தர் மேயோன்னு சொல்லிட்டு. அவர் தான் ஒரு வருதோ வந்துட்டுருக்காரு அங்கேருந்து. அவர் வந்து இங்கே நிற்கட்டும், நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ் இதோட சைட் கொஸ்ட் வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் 2 சைட் கொஸ்ட் செஞ்சுட்டேன் கைஸ். சாரி கைஸ், மீதி சைட் கொஸ்டெல்லாம் நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு விட்டுறலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வாங்க ஹித்தப் கிட்ட பேசலாம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க இந்த ஏரியாவில்? நீங்கள் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன் என் பாஸை. நீ ரொம்ப ஓடுற, நீ ஒழுங்காகவே நடக்க மாட்டுற. நீ என் பாஸை ரொம்ப நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட் மீ கோல்டன் பேட்டன். ஓகே நம்ம இந்த கோல்டன் பேட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவோம். ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு நேராக
பேட் வாங்க கடைக்கு ஓடி போயிடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம பேட் வாங்க வேண்டிய வேலைகள் எல்லாமே இருக்கிறது. ஸோ ஆனால் மட்டும் பேட்டு வாங்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அவரோட அசிஸ்டண்ட் இருக்கார். அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அவர் அசிஸ்டண்ட் இங்கே இருக்கார். நம்ம என்ன அது வந்து பேட். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த பேடை கொண்டு போயிட்டேன் அவர்கிட்ட கொடுப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. ஓகே நைஸ். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன். சரி, இந்த உன்னோட அட்வைஸு, நீ போயிட்டு கிரேவியார்டில் போய் பாரு. அங்கே சாரான்னு ஒரு செத்த பூனைப்பட்டி இருக்கும். அது ஒரு டேரபிளான ஒரு இது. சரி, நாங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு போயிட்டான். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு ராத்திரி ஆச்சு. ஸோ ராத்திரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேசர்ஸ் இங்கே இருக்காது. அதாவது சாரா, ரெஸ்ட் இன் பீஸ், சாராவோட பொணத்துக்கிட்ட நாம் வாங்க பேசலாம் லேசர்ஸ்கிட்ட. நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். நான் இங்கே கிரேஃபை பார்த்துருக்கேன். இவங்களோட ஸ்டாரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸு, எனக்கு ரொம்ப நீ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணேன். சரி, என்ன நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாரி சொல்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரைவேட் செக்யூரிட்டி நல்லா இருக்குது, அதனால நான் என்ன சொல்ல முடியாது. இந்த சாரா ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்துட்டு அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. உனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா சாராவோட ஜெட்டில்? ஏதோ மிஸ்ட்ரி ஏதோ சால்வ் பண்ண முடியுமா? சரி, உன்னால் முடியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சரி, நான் ரொம்ப சால்வ் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். 16 இயர்ஸாக நான் சால்வ் பண்ணலான்னு பார்த்துருக்கேன், ஆனால் என்னால் முடியல. சரி, நம்ம சில க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ லஞ்ச் அவுட் நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு, அது வேறு யார் கூட பேசலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த க்ளூ வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அந்த க்ளூவும் வந்துட்டு ராத்திரி தான் வரும். ஸோ அந்த க்ளூக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேரம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரத்தமாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கில்லி 3 கொலை பண்ணுவேன் 2 பேரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. யார்ரா அந்த 3 பேர் கொலை பண்ணுவேன்? யார்ரா? நான் கொலை பண்ணல. நான் இல்லைப்பா சாமி, எனக்கு கொண்டுறாதீங்க. நான் தப்பு பண்ணல மேடம், சார், யாராக இருந்தாலும் என்னை கொலை பண்ணிடாதீங்க, நான் ஒன்றும் போயிடல. ஐயோ. ஓகே கைஸ், இங்கே என்னமோ எழுதிருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், அந்த பக்கம் அந்த பேய் என்னமோ எழுதிருந்துச்சுல 3 பேரை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம லேசர்ஸ் இந்த பக்கம் நிற்பார். இப்போ நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம். ஏதாவது புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சியா? என்னமோ சாராவோட ஸ்டாச்சுக்கிட்டே எழுதியிருக்கா. 3 பேரை கொலை பண்ணுதா? அதுக்கு என்ன காரணம்? ஏன் சாலை அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லுது? சரி, நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி க்ளூஸ் எல்லாம் அதாவது டவுனில் கண்டுபிடிக்கலாம். இப்போவா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லேசர்ஸும் நானும் நம்மளோட மிஸ்டரிக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் லைக் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்காகவும் கமெண்டில் சொல்லுங்கள், லேசர்ஸ் அண்ட் அபிஷேக் டிடெக்டிவ் அப்படின்னு போடுங்க. ஓகே, இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா போலீஸ் இங்கே நிற்பார். ஓகே, இப்போ நம்ம இந்த போலீஸ்கிட்ட பேசலாம். ஹலோ சிட்டிசன், ஏதோ உதவி பண்ணிட்டா. என்னது சாராவோட சாவா? அது ரொம்ப அதாவது பழையான கேஸு. அந்த கேஸை யாருமே இது வரைக்கும் எடுத்துடல. ஆமாம், நீ எதுக்கு இந்த சீக்கிரட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற? சரி, ஏதோ போலீஸ் ஏதோ ஒரு கேட்கலான்னு நினைக்கிற. அது இன்ன வரைக்கும் சக்ஸஸ்டாகவே முடியல அந்த க்ளூ. சரி, நீ ஏதோ ஆஃபீஸர்கிட்ட நான் அனுப்பி விட்றேன் மிஸ்திரி, அது ஒன்றால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மெயின் பிரான்ச் ரிப்போர்ட் பண்ணு அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வேறு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், எழுதியிருக்கு கொல்லுவேன் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த 3 பேர்? 4 100% 4. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படிக்கா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தர் இருப்பார் ஹுசூரு. வாங்க பேசலாம். ஹேய் என்னடா? என்னது? நானா இந்த ஏரியாவுக்கு சார்ஜு, நீ எனக்கு பே பண்ணும் சேஃப்டிக்காக ஃபீஸு. 100 கோல்டா?
பே 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 ஏய் டே வாயை மூடுறா நீ வர வா அப்படியே இழுக்கிறான் 100 கோல்டு தானே இப்போயே கொடுக்குறேன்டா வெயிட் பண்ணுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் 100 டைமண்ட்ஸ் அடிச்சு 100 வாங்கியாச்சு ஓகே நான் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் வச்சு பிடிச்சி நான் சாரை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி எஃபெக்டிவ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான் சரி நம்ம இப்போ போயிட்டு என்னமோ சொல்கிறானே என்ன நடக்கிறது சரி நம்ம சாரை அங்கே என்னமோ கிணறுக்கிட்ட இருந்துச்சுல அங்கே போயிட்டு பார்த்துருவோம் வாங்க ப்ளீஸ் போகலாம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க இப்போ காலையில் ஆச்சு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த பையன்கிட்ட தான் பேச போகிறோம் எங்கடா போகிற ஓகே கைஸ் இப்போ நம்ம இவன் தான் பேச போகிறோம் வாங்க பேசலாம் ஹலோ நான் உனக்கு உதவி மறுபடியும் கேட்கட்டா ஒரு தடவை நான் அப்பாஸோட கேவை போய் பார்த்துருக்கேன் அங்கே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்த்து நான் ஓடி வந்துட்டேன் அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஏதாவது எனக்கு அதை போட்டுருவியா எனக்கு ரொம்ப பயமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாஸோட இதை வாங்கிட்டு வர சொல்கிறான் வாங்கிட்டு வர சொல்ல கண்டுபிடிச்சி எடுத்து வர சொல்கிறான் நம்ம நேரம் போய்ட்டு கண்டுபிடிச்சி எடுத்து வரலாம் அது கிரேப்புக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு வெளியே இருக்காது அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும் கைஸ் நான் பார்த்து நான் கழிச்சுக்கணும் இப்போ சாப்பிட்டுருக்கேன் 9:40 ஆச்சு மணி இப்போ போயிட்டு நான் வந்துட்டு அதாவது ஒரு என்ன சொல்கிறது பரோட்டா சாப்பிட்டுருக்கேன் இதோ அங்கே இருக்குது இதோ நப்பாஸோட டால் இங்கே இருக்குது பார்த்துட்டேன் இப்போ நம்ம எடுத்துடலாம் வாங்க நப்பாஸ் இதை கொண்டு போய் நான் பையன்கிட்ட கொடுத்துடலாம் ஓகே கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால் என்னால் பேச முடியல நீங்கள் கேட்க என்னடா நீ சாப்பிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதான் நான் ஏன்னா ரொம்ப லேட்டாச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன் இதை கொண்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துலாம் அவன் எதுக்கு கேட்குறான் அவனுக்கு தான் பயமாக இருக்குல்ல எதுக்கு கேட்குறான் அதை இதுக்குள்ளே ஏதோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானா நீங்கள் கேட்கல என்னடா நல்ல பிக்சர் பேச மாட்டேற அப்படின்னு இந்த வச்சுக்கோ என்னடா அட பாவி தூயிஸ் மாடே சாப்பிட்ருக்கேன்டா ஓகே எப்படியோ தூயிஸும் வாங்க அப்பாடா கரெக்டாக போச்சு ஓகே இப்போ பேசலாம் தேங்க்யூ வெரி மச்சு நான் அந்த செவரில் பார்த்த என்னமோ ஸ்கேரியாக இருந்துச்சு அது பேர் ஷவுடப்பா அது அந்த பேர் ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு நீ கேர்ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் ஸோ வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன் நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன் ஓகே மக்களே இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்துட்டு நான் இதுலேருந்து எப்படி குதிக்குது எப்படி உள்ளுக்கு வருதுன்னு தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இவன் ஒருத்தன் இருக்கான்ல அவன் மேலே நீங்கள் ஏறிக்கோங்க குதிச்சிட்டே இருங்க விடாதீங்க ஓகே குதிச்சிட்டே இருங்க நீங்கள் அதாவது நீங்கள் ஓடி வந்து ஒரே தாவு இப்படி தாவுங்க என்னடா வேலைக்கு ஆக மாட்டுது சாரி கைஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் இங்கேருந்து அந்த பக்கம் இப்படி குதின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்படி அப்பாடா இப்படி ஒரு குதி போட்டிங்கனாக்கா போதும் வந்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே குதிச்சினாக்கா எப்படி மேலே வந்து ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன் இப்படி நீங்கள் ஏறணும் இப்படி ஏறிட்டு மேலே குதிக்கணும் கரெக்டாக அவ்வளோதான் இப்படி சூடு அப்படியே போயிட்டு ஒரு அடி ஒரு நிமிஷம் கைஸ் அப்படியே குதிச்சிட்டே இருங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டோம் இதான் கைஸ் ஓகே ஆனால் நம்மளால் குதிக்க முடியல சரி விட்ருங்க இப்போ இவங்க இருக்காங்க இவங்க 100 கோல்டு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இவங்க பேர் லக்கானு ஏய் யார் நீ நான் அங்கே ஒரு கார்டு இந்த ஏரியாவுக்கு இங்கே சில பேப்பரெல்லாம் எழுதி ஏற்றிட்டு இருக்காங்க சாராக தான் இது செய்யுது என்ன ஸ்டஃப் இது என்னமோ ப்ராங்க் ஏதாவது பண்ணுறாங்களோ செக்யூரிட்டி ஃபீஸ் இருக்கா
சரி நாங்கள் சில தக்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் சேஃபாக வச்சுக்கிறேன், 100 கோல்டு கொடு. கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா கைஸ்? சரி நான் எல்லாத்தையும் ஷூ பண்ணுறேன். எங்கள் ப்ராங்கர் சில பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், லஞ்ச் அவுட். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்கா, நேராக அங்கே ஒருத்தவங்க குண்டா நம்ம ஒரு 100 கோல்டு கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்ககிட்ட தான் நம்ம போயிட்டு இப்போ பேச போகிறோம். நேராக வண்டியை கிரேவ்யார்டு கூட தான். ஆமாம், நம்மளோட இது இங்கே அதுவும் இங்கே கிடக்குது. ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும். அடப்பால், இவன்ட்டையும் பேசலைன்னா வேறு யார்கிட்ட பேசணும்? இல்லை எனக்கு புரியல. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், வரேன்.